வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் தன்னோட ஃபார்மிங்கில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டைகளை அரைச்சு மூடாக்கா மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட பவர் டிராகன் மிஷின் வாங்கியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அந்த மிஷின் எந்த அளவுக்கு அவருக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூ கேட்க தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் நேம்ண்ணா? என்னோட நேம் கார்த்திகேயனுங்கண்ணா. நான் கோயம்புத்தூரில் ஆலாந்துறைங்கிற கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஆர்கானிக் ஃபீல்டு பண்ணிகிட்ருக்கோங்கண்ணா. இந்த ஆர்கானிக் ஃபீல்டில் மெயினாக தேவையே இந்த மூடாக்குங்கிற ஒரு இதுதாங்கண்ணா. அந்த மூடாக்குக்கு நம்ம மட்டையை அரைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் வச்சு தான் பண்ணோம். நம்ம பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு ஒரு 5 லேபர்லேருந்து 6 லேபர் தேவைப்பட்டதுங்க. அந்த லேபர் தட்டுப்பாடு நிறையா இருந்தது. அதனால தான் நாம் இந்த மிஷினுக்காக போனோம். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேபரே தேவையில்லை. நம்ம ஒரு ஆளே பண்ணிக்கக்கூடிய ஒரு சின்ன மிஷினுங்காட்டி நல்லா எலிஜிபிளாக இருக்குது. அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா அந்த மிஷினில் பாதியெல்லாம் வருது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10,000 செலவு பண்ணுற இடத்துல ஒரு 500 ரூபா பெட்ரோலில் நம்மளால் இந்த மிஷினில் ஈஸியாக அரைச்சி நம்ம மூடாக்கா பயன்படுத்தி ஈரத்தன்மையும் மண்புழு வளத்தையும் நீங்கள் ஆர்கானிக் தேவையான ஒரு நல்ல ஒரு ஃபீல்டை மாற்றுறதுக்கான ஒரு நல்ல மிஷினாக இதை நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோங்கண்ணா. டிராக்டருக்கு ஈக்குவலாக வந்துடுது. ஆனால் டிராக்டரோட பாதி அவுட்புட் வருதுங்கண்ணா இது. ஆனால் நம்ம டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓட்டணும்னா அதுக்கு ஒரு 8,000 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு ஒரு 5 லேபருங்க. 5 லேபருக்கு 5,000. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருந்ததுங்க. நம்ம இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஆள் இல்லாட்டி கூட ஒரு ஆள் கூட வச்சாங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா பெட்ரோலில் அதோட பாதி அவுட்புட்டெல்லாம் இப்போ எடுத்துட்றேங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போது டிராக்டரை வச்சு 8 மணி நேரம் ஓட்டுறேன், 5 லேபர் வச்சு ஓட்டுறேங்கிறீங்கள, அப்போ ஒரு எத்தனை மட்டைகளை அரைக்க முடியும்? இப்போ இதில் எத்தனை மட்டைகள் அரைக்கிறீங்க? எக்ஸாக்டான ஏதாவது நம்பர் வேல்யூ? நம்பருங்கிறது நம்ம பெரிய அளவுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாட்டியுமே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவரில் ஒரு தோராயமாக ஒரு ஏக்கரா வரைக்கும் நாம் அதில் சுத்தம் பண்ணியிருக்கேங்கண்ணா. ஓகே. இது ஒரு 2 நாள்லேருந்து 3 நாளில் அந்த ஒரு ஏக்கராவை பண்ணிடுவோங்கண்ணா. ஆனால் என்னென்னா ஒரு நாளைக்கு இது ஒரு 500 ரூபாயிலிருந்து ஆமாம் 500 ரூபாய் டு 800 ரூபா பெட்ரோலில் முடிச்சிடலாங்கண்ணா. அது ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா பர் ஹவர் அது 1000 ரூபா வாங்குறாங்க. 8 மணி நேரம் ஓட்டினா 8,000 ரூபாய் ஆச்சுங்கண்ணா. ப்ளஸ் லேபர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபா, 5 பேருக்கு போட்டிங்கன்னா 5000 ஆச்சு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா அது நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் வருதுங்கண்ணா. இது ஒரு நாளைக்கு ஒரு 800 ரூபாயில் நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா. அதே மாதிரி நம்மளோட டைம் நாம் எந்த டைம் விஷாக இருக்கோ நம்மளுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். லேபரை டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிறது இல்லைங்கண்ணா. இப்போ நீங்கள் தென்னந்தோப்பு மட்டும்தான் வச்சுருக்கீங்கல்ல, இங்கே பாக்கு மரமும் நான் பார்க்குறேங்க. அதில் இருக்கிற வேஸ்டேஜ் ஏதாவது இல்லை அரைக்கிறீங்க? பாக்கு மரம் நல்லாவே அரைச்சிட்டு இருக்குங்கண்ணா. தென்னை மட்டையே ஈஸியாக அரைக்குதுங்க. பாக்கெல்லாம் நீங்கள் சுத்தமாக பவுடராகவே பண்ணிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை பவுடராகவே பண்ணிடுது. சரி அண்ணா. அண்ணா இப்போ இந்த மட்டை பார்த்தீங்கன்னா எந்த மிஷினில் வச்சாலும் உள்ளே சிக்கிக்கும். ஆனால் இந்த மட்டையவே ஈஸியாக இந்த மிஷின் தூள் பண்ணிடுது. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பொருளையுமே பவுடராக பண்ணுறது இந்த மிஷினுங்க. இந்த மட்டை பேர் என்ன சொன்னீங்க? நான் பூம்பாலைன்னு நம்ம சொல்லுவோங்கண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ரிவ்யூ கொடுத்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு வேறு ஏதாவது மிஷின் வாங்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா நம்ம எம்டிஎம்மில்? ஆனால் ஃபர்தராக ஒவ்வொரு மிஷினாக தேடிட்டு இருக்கோம். பார்க்கலாங்க. நீ அடுத்தது எனக்கு என்ன மெயினாக நம்ம உழவு கம்மியாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் உழவு ஓட்டுற மிஷின் ஃபர்தராக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வாங்குவோம். இந்த டிராகனை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப நல்லா திருப்தியாக செட் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி நன்றி அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி.